மழை அதிகமா கொட்டுது. கொட்டும் மழையில் மக்கள் வெள்ளத்தை பாய்க்கிட்ட பொழுது இங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. மக்கள் அதிமுக பக்கம், அதிமுக கூட்டணி பக்கம். மக்களுக்காக அதிமுக அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றுவிடும். இது ஒரு நெல்லை சீமை புனிதமான இடம். எங்கே விடுதலை போராட்ட தியாகி வ.உ.சி. அவர்களுக்கு அம்மா ஆட்சி காலத்தில் மணிமண்டபம் கட்டப்பட்டது. முதலமைச்சர் காலகட்டத்தில் வ.உ.சி. அவர்களுக்கு சட்டமன்ற வளாகத்திலே திருவுருவப்படத்தை திறக்கப்பட்டது. இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சி உங்களுக்கு துணை நிற்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு நீட் தேர்வு அதிமுக ஆட்சி வந்தது முற்றிலும் தவறு. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார்கள். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டது என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வோம் நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி உயர்வு, இன்றைக்கு கட்டுமான விலை உயர்வு, அது மட்டுமல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன. இன்றைக்கு திருநெல்வேலி மாநகரத்திலே ஸ்மார்ட் சிட்டி திட்டம், நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு, மழை வர்றதுனால நீங்களும் நினைக்கிறீங்க, நாங்களும் நினைக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய கட்சி. ஆகவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மழை அதிகமா கொட்டுது. கொட்டும் மழையில் மக்கள் வெள்ளத்தை பாய்க்கிட்ட பொழுது இங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. மக்கள் அதிமுக பக்கம், அதிமுக கூட்டணி பக்கம். மக்களுக்காக அதிமுக அத்தனை திட்டங்களும் நிறைவேற்றுவிடும். இது ஒரு நெல்லை சீமை புனிதமான இடம். எங்கே விடுதலை போராட்ட தியாகி வ.உ.சி. அவர்களுக்கு அம்மா ஆட்சி காலத்தில் மணிமண்டபம் கட்டப்பட்டது. முதலமைச்சர் காலகட்டத்தில் வ.உ.சி. அவர்களுக்கு சட்டமன்ற வளாகத்திலே திருவுருவப்படத்தை திறக்கப்பட்டது. இன்னும் பல திட்டங்கள் கொண்டு வருவதற்கு அதிமுக ஆட்சி உங்களுக்கு துணை நிற்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு நீட் தேர்வு அதிமுக ஆட்சி வந்தது முற்றிலும் தவறு. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வரப்பட்டார்கள். அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டது என்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிய தீர்வோம் நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி உயர்வு, இன்றைக்கு கட்டுமான விலை உயர்வு, அது மட்டுமல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் இந்த ஆட்சியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன. இன்றைக்கு திருநெல்வேலி மாநகரத்திலே ஸ்மார்ட் சிட்டி திட்டம், நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கமா அதிமுக அரசாங்கம் திகழ்ந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு, மழை வர்றதுனால நீங்களும் நினைக்கிறீங்க, நாங்களும் நினைக்கிறோம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய கட்சி. ஆகவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.